OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இயக்குனர் சங்கர். முப்பது ஆண்டுகளாக தமிழ் பட உலகில் எந்த அளவுக்கு மகத்தான வெற்றி படங்களை கொடுத்து மக்களுடைய உள்ளங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றாலும் தெரியும். ஜென்டில்மேனாக இருக்கட்டும், காதலனாக இருக்கட்டும், இந்தியனாக இருக்கட்டும், முதல்வனாக இருக்கட்டும், எந்திரனாக இருக்கட்டும், அப்படியே அந்நியனாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், அப்படி எவ்வளோ வெற்றி படங்கள், எப்படிப்பட்ட மகத்தான படங்கள், எவ்வளோ சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸை வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. ஆனால் இந்த வாய்ப்பு அவருக்கு எப்படி கிடைச்சி அப்படின்றது வாழ்க்கையில் வந்து சில நேரத்தில் வந்து அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒன்று, எதிர்பாராத அளவுக்கு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய திருப்பம் வந்து கிடைக்கும் அப்படின்றது ஒன்று, கூரையை பிச்சுக்கிட்டு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி அப்படின்ற மாதிரி போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் சங்கருடைய வாழ்க்கையில் நடைபெற்றது. அதாவது அவருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து கூரையை பிச்சுக்கிட்டு அவருக்கு வந்து கிடைச்சி, கதை திறந்து வந்து அவருக்கு வந்து லட்சுமி வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் லட்சுமி கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட நிலை தான் அவருடைய வாழ்க்கையில் வந்து உண்டாச்சு அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் உங்களுக்கு அந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சங்கர் எப்படி தமிழ் திரைப்பட உலகத்தில் இயக்குனராக ஆனார் அப்படின்றது இருக்கு இல்லையா, மிகவும் அது யோசிக்க வேண்டிய, ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து சங்கர் இருக்கார்ல, சங்கர் வந்து பிகினிங்கில் வந்து நீங்கள் சொல்ல நம்ப மாட்டீங்க, ராஜா அண்ணாமலை மன்றத்தில் இருக்கக்கூடிய நாடகங்கள் இருக்குல்ல, தில்லை ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் மெட்ராஸ் அப்படின்னு வட சென்னையில் பகுதியில் இருக்கக்கூடிய தில்லை ராஜன் ஒருத்தர், அவர் வந்து நாடகங்கள் அவர் தயாரித்து அவரே டைரக்ட் பண்ணுவார். அந்த நாடகங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் சங்கர் வந்து நடிச்சிருக்காரு. நாடகங்களில் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெறக்கூடிய நாடகங்களில் அப்படி வச்சுக்கோங்களேன். இது சங்கருடைய ஆரம்ப கட்டம். அதுக்கு பிறகு S.A. சந்திரசேகர் சார் வந்து எதாச்சும் அந்த நாடகங்கள் ஏதோ ஒன்று பார்க்க வந்து S.A. சந்திரசேகர் சார் வந்து தலைமை தாங்கி அப்படின்னு வரும்போது அங்கே ஏதோ அறிமுகமாகி S.A. சந்திரசேகர் சார்கிட்ட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு அங்கே வந்து அசோசியேட் டைரக்டராக S.A. சந்திரசேகர் சார்கிட்ட ஒர்க் பண்ணவர் பவித்ரன் அசோசியேட் டைரக்டர் இருக்கும்போது இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். ரெண்டு பேரும் S.A. சந்திரசேகர் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படி வச்சுங்களேன். அதுக்கு பிறகு S.A. சந்திரசேகர் சார்கிட்ட வந்து விலகி வந்து பவித்ரன் இண்டிவிஜுவலாக டைரக்டர் ஆகிட்டார். தனியாக வந்து டைரக்ட் பண்ணி வசந்த கால பறவை, சூரியன், சரத்குமார் ஆக்ட் பண்ணி சூரியன், இந்த படங்கள்லாம் பண்ணுறாரு. படத்தினுடைய தயாரிப்பாளர் KT குஞ்சுமோன் தயாரித்து பவித்ரன் டைரக்ஷன். பவித்ரனுக்கு இவர் அசோசியேட் டைரக்டர். இப்படி வந்தப்போ அந்த 2 படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. வசந்த கால பறவையில் ஒர்க் பண்ணியிருக்காரு, சூரியன் படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த சூரியன் படம் 100 days ஓடிடுச்சு. 100 days ஓடனே KT குஞ்சுமோன் வந்து அடுத்த படம் பவித்ரன் டைரக்ஷன் அப்படின்னு போட்டு பவித்ரன் டைரக்ஷனில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்தியா டுடே அப்படின்னு ஒரு படம், சரத்குமார் கதாநாயகன், பவித்ரன் டைரக்ஷன், ப்ரொடியூஸ்ட் பை KT குஞ்சுமோன், விளம்பரத்தை கொடுத்தாரு. எல்லா பத்திரிகையிலையும் விளம்பரங்கள் வந்துச்சு. பூஜை வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் பெரிய லெவலில் நடந்துச்சு. டோட்டல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஏன்னா குஞ்சுமோன் வந்து சூரியன் படம் ஹிட்டு கொடுத்தோடனே அவர் ஒரு நட்சத்திர தயாரிப்பாளர் ஆகிட்டார். உடனே டோட்டல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே அந்த பூஜைக்கு வந்துருச்சு. திரண்டு வந்து எல்லா தயாரிப்பாளர்களும், இயக்குநர்களும், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படத்தினுடைய தொடக்க விழா இந்தியா டுடே. அந்த தொடக்க விழா நடந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு KT குஞ்சுமோனுக்கும் பவித்ரனுக்கும் ஒரு சின்ன ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்னன்னா, பவித்ரன் வந்து சொந்தத்தில் ஒரு படம் இந்து அப்படின்னு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதில் வந்து சரத்குமார் கூட ஆக்ட் பண்ணியிருந்தாரு. குஷ்பு, ரோஜா, பிரபுதேவா இவங்களாம் ஆக்ட் பண்ணி ஒரு படம் வந்து முக்கால்வாசி எடுத்தாச்சு. அப்போ வரும்போது என்னன்னா, அது வந்து ப்ரொடியூசரே பவித்ரனே ப்ரொடியூசர். பவித்ரன் என்ன சொல்ல என்ன சூரியன் படம் ஹிட் ஆகி போச்சு. சூரியன் ஹிட் ஆகி பவித்ரனுக்குன்னு இப்போ ஒரு வேல்யூன்னு, செல்லிங் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் ஒரு மார்க்கெட் அப்படின்னு வந்துருக்குல்ல. இதுக்கு அடுத்த படம் இந்து படத்தை ரிலீஸ் பண்ணோன்னு நம்ம சொந்த படம். இந்த சூரியனுடைய கிளாமரில் அந்த படம் அப்படியே ஏரியாவில் நல்ல விலைக்கு பிஸ்னஸ் ஆகி அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகும். அதனால அந்த இந்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தான் KT குஞ்சுமோனுடைய படம் இந்தியா டுடே படம் அப்படின்ற மாதிரி பவித்ரன் நினைச்சார். குஞ்சுமோனை பொறுத்தளவு என்னன்னா, வசந்த கால பறவை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி பவித்ரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நம்ம தான் லைஃப் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து சூரியன் படத்தை கொடுத்து அதுவும் லைஃப் நம்ம தான் கொடுத்துருக்கோம் பவித்ரனுக்கு. அப்போ இந்த சக்ஸஸை கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தானே கேபிட்டலைஸ் பண்ணணும். அது பவித்ரனுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் படம் தான் அடுத்து, இந்தியா டுடே தான் அடுத்து, அதுக்கு அடுத்து தான் நீ வந்து இந்து படத்தை ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி இது. அது பவித்ரனும் ஒத்துக்கிறாம அவங்களுக்குள்ள அந்த வார்த்தை போர் அப்படின்னு இருக்குல்ல, அந்த 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் அப்படின்ற மாதிரி மேட்ரு வந்து அறைக்குள் நடந்து இமிடியேட்டாக என்ன தினத்தந்தி பேப்பரில் ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டாரு பவித்ரன். என்ன விளம்பரம்னா, KT குஞ்சுமோன் தயாரித்து நான் இயக்குவதாக இருந்த இந்தியா டுடே திரைப்படத்தை நான் இயக்கவில்லை என்பதை இந்த விளம்பரத்தின் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னு போட்டு செய்தியாக வந்திருந்தா பரவாயில்ல, விளம்பரம்
பணத்தை கொடுத்து விளம்பரம் பவித்ரன் இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்துட்டாரு. இண்டஸ்ட்ரியல் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. நான்லாம் மிரண்டேன். என்னையா அது, இந்த படம் பூஜையை இப்போதான் 3 நாளைக்கு முன்னாடி பெரிய லெவலில் பண்ணாங்க, டோட்டல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரண்டு நின்றுச்சு, இவர் டைரக்ட் பண்ணலையா, நானே டைரக்ட் பண்ணலன்னு விளம்பரம் கொடுத்து வச்சிருக்காரு ஒரு கட்டங்கட்டி. என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அது பேசப்படக்கூடிய ஒரு மேட்டர் ஆயிடுச்சு அப்படி வச்சுங்களேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படி வந்த உடனே கொஞ்சம் ஒரு பிளான் போடுறாரு பவித்ரன் டைரக்ஷன். பவித்ரன் உடனே பிளான் போட்டு என்ன பண்ணுறாருன்னா, சரத்குமார் ஹீரோ, சரத்குமார் கேல்ஷீட் தான் வாங்கி வச்சிருக்குல்ல, வரும்போது என்ன சரத்குமார் கதாநாயகன் நடித்து அதான் இந்தியா டுடே. அப்படி வரும்போது என்னென்னா, இப்போ இம்மீடியட்டாக அந்த இந்தியா டுடேன்ற படத்தை தானே ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்ற முடிவு பண்ணிட்டார். அதான் நீயா நானான்ற மாதிரி போட்டி வந்துருச்சு கேடி குஞ்சுமனுக்கும் பவித்ரனுக்கும். பவித்ரன் வந்து அந்த படத்தை தானே தயாரிக்கிறது அந்த கதையை, ஏன்னா அது பவித்ரன் கதை தானே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சரத்குமார்கிட்ட போய் இது பண்ணியும் போது, சரத்குமாரை பொறுத்தவரை என்னச்சுன்னா வசந்தகல பறவையிலும் அவர் நடிச்சிருக்காரு, சூரியன் படத்துலையும் நடிச்சிருக்காரு. அப்படி வரும்போது சூரியன் படம் ஹிட் ஆகி அப்படின்னா அது பவித்ரன் டைரக்ட் பண்ணதுனால தான் அது படம் இன்னொன்று இருக்குது. அப்போ அடுத்து பவித்ரனா குஞ்சுமோனா அப்படிங்கும்போது பவித்ரன் நமக்கு டைரக்ட் பண்ணி 100 days பிக்சர் கொடுத்துருக்காரு, அப்போ பவித்ரனுக்கு தான் நம்ம கேல்ஷீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சரத்குமார் வந்து பவித்ரனுக்கு கேல்ஷீட் கொடுத்துட்டாரு. அந்த கேல்ஷீட்டை உங்களுக்கு தான், இப்போ நான் கொடுத்துருக்க டேட் உங்களுக்கு தான், ஏன்னா இப்போ சரத்குமார் நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. எந்த டேட்டு கமிட் பண்ணியிருந்தாலும் பவித்ரனுக்கு அந்த கதைக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கேடி குஞ்சுமோன் இப்போ என்ன செய்கிறது, சரத்குமார் இல்லை, சரத்குமார் அந்த டேட்டு ஃபுல்லாக பவித்ரனுக்குன்னு ஆச்சு. சரி ஓகே, அப்போ அந்த கதையும் பவித்ரன் கதை, ரைட் ஓகே. இப்போ இவருக்கு பணம் இருக்குல்ல, ஏற்கனவே வந்து வெற்றி படம்லாம் கொடுத்தவர் பரவாயில்ல, டிஸ்ட்ரிபியூட்டர் மலையாளத்தில் நிறைய படங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அமௌண்ட்டுக்கெல்லாம் நோ ப்ராப்ளம். கேடி குஞ்சுமன் ஒரு மிகப்பெரிய போல்டஸ்ட் மேன் இல்லை, அதனால மனசுக்குள்ளே என்ன நினச்சாருன்னா, சரி வேறு ப்ராஜெக்ட் இப்போ ஏதாவது ஒன்று பண்ணுவோம், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ண உடனே அப்போ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ரவி, அவர் தான் இந்த படங்களுக்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபர், வசந்தகல பறவை, சூரியன் எல்லாரும். அவர் வந்து எதாச்சா குஞ்சுமோன்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது, சார் ஒரு விஷயம், இப்போ நீங்கள் எப்படியும் பவித்ரன் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் அடுத்து டைரக்டர் அப்படின்ற மாதிரி பவித்ரன் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணி சங்கர் இருக்கார்ல சார், சங்கர் தான் உங்கள் படத்தில் 2 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காருல, ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அவர் எப்படி ஒர்க் பண்ணி அப்படி இப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்களா. தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன் சார், அந்த சங்கர் வந்து நீங்கள் டைரக்டர் போட்டு பாருங்கள், பெரிய ஆளாக வருவார், மிகப்பெரிய ஆளாக வருவார், எக்ஸ்ட்ரானரி டேலண்டட் மேன், பெரிய ஃபயர் இருக்குது அவருக்குள்ள, பெரிய ஆளாக வருவார், நிச்சயமாக சூப்பர் ஹிட் ஃபிலிம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ரவி சொல்லி ஏற்கனவே ஒரு படங்களில் தான் ஒர்க் பண்ணியிருக்காருல்ல சங்கர். அப்போ சங்கரை பார்த்துருப்பாரு, சங்கருடைய திறமை ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் குஞ்சுமோனுக்கு அப்படி வச்சுங்க. இதுக்கடையில் சங்கரை கூப்பிட்டுட்டு சங்கர்கிட்ட கதை ஒன்றை நல்ல கதை இருக்கா, அருமையான கதையை தான் வச்சுருக்கியாருக்கும் போது இந்த கதையை ஜென்டில்மேன் படத்தினுடைய கதையை சொல்கிறாரு. கதையை சொன்னோன்னே கதை வந்து குஞ்சுமோனுக்கு பிடிச்சிருச்சு, இந்த கதை ஓகே தானே, இது பண்ணலாமே அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அப்போ அந்த ஜென்டில்மேன் படத்துக்கு அப்போ ஹீரோ யார் அப்படின்னு வரும்போது உடனடியாக இப்போ ஷூட்டிங் அடுத்த மாதமே ஸ்டார்ட் ஆகினா பிஸியான கதாநாயகன் யாரும் அவ்வளோ உடனடியாக கேட்சி கொடுக்குற லெவலில் இல்லை. ரெண்டாவது டைரக்டர் புதுசு சங்கர், அதுக்கு முன்னாடி படமே பண்ணது கிடையாது, ப்ரொடியூசர் ஓகே, டைரக்டர் புதுசு தானே. அப்படிலாம் வரும்போது என்னென்னா கதையை நம்பி அர்ஜுனை கதாநாயகனாக கமிட் பண்ணி, அர்ஜுன் ஒன்றும் இப்போ அவருக்குன்னு வேல்யூவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவருக்குன்னு படங்கள்லாம் நடித்து அவரே படம் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மாதிரி சில காரியங்களை பண்ணிக்கிட்டு இருந்தார். அதாவது சர்வைவலுக்காக நம்ம ஃபீல்டில் நானும் இருக்கேன்ல அப்படின்னு காமிக்கிறதுக்காக அப்படி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டார். முன்னாடி அவர் நடித்ததெல்லாம் நீங்கள் உங்களுக்கே தெரியுமா, ராமநாராயணன், இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் தான், எக்ஸ்ட்ரானரி பெரிய படங்கள்லாம் அவர் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அர்ஜுனை வந்து துணிச்சலாக வந்து படத்தில் கமிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சங்கர் போய் கதையை சொல்லி அர்ஜுன் சம்மதிச்சு அர்ஜுன் கதாநாயகனை கமிட் ஆகி குஞ்சுமோன் அது ஒத்துருக்காரு பாருங்க. அதை யோசிங்க, கதையை நம்பி சங்கருடைய கதையை நம்பி அர்ஜுனாக இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்ற மாதிரி எஸ்ன்னு சொல்லி சம்மதிச்சிருக்காருல ஒரு நட்சத்திர தயாரிப்பாளர். அது அதில் வந்து நடித்தார், அர்ஜுன் நடித்தார், ஆக்சுவலாக சங்கர் டைரக்ட் பண்ணி அந்த படத்திற்கு மிக அருமையாக உரையாடல் டைலாக் பாலகுமாரனோட டைலாக் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த படத்துக்கு அப்படிங்களேன். அப்படி பண்ணி அந்த ஜென்டில்மேன் படத்தை எடுத்தாங்க. ஜென்டில்மேன் படம் எடுத்து இவங்க ஜென்டில்மேன் படத்தை இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகிருச்சு, கேடி குஞ்சுமோன் தயாரித்து பவித்ரனுடைய அசோசியேட் டைரக்டராக இருக்கக்கூடிய சங்கர் டைரக்ட் பண்ணி அர்ஜுன் கதாநாயகன், படத்துக்கு பேர் ஜென்டில்மேன். ஷூட்டிங் நடந்து அப்படின்னும்போது இப்போ பவித்ரன் மேட்டர்னு ஒன்று இருக்குல்ல, பவித்ரன் உடனே என்ன பண்ணார்னா இமீடியட்டாக வந்து அவர் வந்து ஐ லவ் இந்தியா அப்படி அந்த இந்தியா டுடேன்ற அந்த கதை இருக்குல்ல, அதையே அந்த பேரை மட்டும், ஏன்னா பேர் வந்து குஞ்சுமோன் இருந்ததுனால அந்த பேரை அவர் யூஸ் பண்ண முடியாது, அதனால் ஐ லவ் இந்தியா அப்படின்னு படத்துக்கு பேர் வச்சு சரத்குமார் கதாநாயகன். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஜி.கே. ரெட்டினா யாருன்னா இப்போ நடிகர் விஷால் இருக்கார்ல அவங்க அப்பா, அவர் தான் தயாரிப்பாளர். படத்தை எடுத்தாங்க, நல்ல லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தாங்க. அது ஒரு ரிச் ப்ரொடக்ஷன் தான். ஜென்டில்மேன் எப்படி குஞ்சுமோன் வந்து லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணி அப்படி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு பேட்டர்னில் எடுத்தாரோ,
அதே மாதிரி அவரும் அதை வந்து லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணி தான் எடுத்தாங்க. அந்த படத்தை ஐ லவ் இந்தியா படத்தையும் ஒரே நேரத்தில் 2 படமும் சரத்குமார் நடிக்கிற அந்த படமும் எடுத்தாங்க, அர்ஜுன் நடிக்கக்கூடிய எந்த படமும் எடுத்தாங்க. 2 படமும் பல மாதங்களுக்கு பிறகு திரைக்கு வந்து அப்படின்னு வந்த பிறகு ஜென்டில்மேன் படம் மகத்தான வெற்றி படமாக அமைந்தது. 100 நாட்களை தாண்டி ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிஞ்சு அந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் விட்டாச்சு. படம் பேசப்படக்கூடிய படமாச்சு. அர்ஜுன் வந்து ஒரு பெரிய கதாநாயகர்கள் ஒருவராக ஆனார். நட்சத்திர தயாரிப்பாளராக குஞ்சுமோன் ஆனார். ஷங்கரை பற்றி பட உலகமே தலையில் வைத்து கொண்டாடியது. அந்த அளவுக்கு ஆகி ஜென்டில்மேன் படத்தை பார்க்காதவங்களே இல்லைன்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாகி ஷங்கர் வந்து நம்பர் 1 டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிஃபீல்டு அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை வந்து தன்னுடைய திறமையால் உண்டாக்கினார். ஐ லவ் இந்தியா படம் சரத்குமார் கதாநாயகன் நடிச்சு பவித்ரன் டைரக்ட் பண்ண அந்த படம் திரைக்கு வந்தபோது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. பரவாயில்லாமல் ஓடிச்சு, அவ்வளோதான். பெரிய ஹிட் பிக்சர்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல ரிச்னஸ் இருந்துச்சு, கிராண்டியர் இருந்துச்சு. பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம் அப்படின்ற மாதிரி அந்த படம் ஆகலை. அப்படி வரும்போது பவித்ரன், அதுக்கு பிறகு தான் பவித்ரன் என்னன்னாருன்றது தெரியாது இல்லை. அதுக்கு பிறகு உங்களுக்கு பவித்ரன் வேர் இஸ் பவித்ரன் அப்படின்னு சொல்லி தேடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அது சரத்குமார்களுக்கு அது ஒரு வெற்றி படமாக அந்த படம் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு கேடி குஞ்சுமோனுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் ஜென்டில்மேன். ஷங்கர் வந்து பேசப்படக்கூடிய ஒரு இயக்குனரானார். இம்மீடியட்டாக கேடி குஞ்சுமோன் அடுத்த படம் இம்மீடியட்டாக கேடி குஞ்சுமோன் தயாரித்து ஷங்கர் டைரக்ஷன் தான் மறுபடி காதலன் அப்படின்னு. ஏன்னா ஜென்டில்மேன் படத்தில் வந்து சிக்கு புக்கு ரயிலே அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவா டான்ஸ் அப்படின்ற வந்து இப்போ பிரபுதேவாவே கதாநாயகன். காதலன் படத்தில் நக்மா கதாநாயகி, ஏஆர் ரஹ்மான் மியூசிக், மறுபடியும் பாலகுமாரன் வசனம், ஷங்கர் டைரக்ஷன், படம் 100 days மறுபடியும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அது பிறகு ஷங்கருடைய வாழ்க்கையை தான் உங்களுக்கு தெரியுமில்ல. அது பிறகு அவருடைய பின்னாடி இந்தியன் படம் பண்ணது, முதல்வன் படம் பண்ணது, அப்படியே எல்லாமே இந்திரன் படம் பண்ணது, நண்பன் படம் பண்ணது அப்படின்றதெல்லாம் அது இப்போ ஷங்கருடைய கேரியரில் பின்னாடி வாழ்க்கையில் ஷங்கர் நட்சத்திர இயக்குனர் ஆகிட்டார்ல. ஷங்கர் தமிழ்நாட்டில் வந்து அப்படியே மிகப்பெரிய டைரக்டர் அப்படின்னா ஷங்கர், மணிரத்னம் அப்படின்றதானே. அப்படி வந்தாங்க. வந்து 30 வருஷம் கொடிகட்டி பறந்து அப்படின்னு ஷங்கருக்கு படம் பண்ணால் ஹிட்டு தான், அப்படி தான் சக்ஸஸ் தான். அப்படி வந்து ஷங்கருக்கு அப்படி ஷங்கர் தொட்டாலே பொண்ணு தாங்க. எந்த படம் எடுத்தாலும் ஹிட்டு தான். சாங்கெல்லாம் பிக்சரைஸ் பண்ணால் ஷங்கர் மாதிரி யார் பிக்சரைஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம். அப்படி ஆகி நட்சத்திர இயக்குனராக ஷங்கர் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி காலம் வந்து இப்போ ஷங்கர் வந்து 30 years தமிழ் ஃபீல்டை எந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் இருந்து ஆட்சி செய்து கொண்டு அப்படின்றத அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால் நட்சத்திர இயக்குனரான ஷங்கருடைய வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்தில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்று இருக்கின்றன, ஷங்கர் எப்படி தமிழ் சினிஃபீல்டில் டைரக்டராக ஆனார் அப்படின்ற அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏற்கனவே நடைபெற்ற இந்த சம்பவங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு அது பயனுள்ள விஷயமாக இருக்கும். ஷங்கர் எப்படி வந்து தன்னுடைய திறமையை மட்டும் வச்சு, தன்னுடைய கதையை மட்டும் வச்சு ஆயுதமாக வைத்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி மிகப்பெரிய வரலாறு படைத்திருக்கிறார் அப்படின்ற அந்த விஷயங்களை அது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த தகவல்களை இங்கு நான் உங்களுக்கு முன்னால் கொடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.